சிக்கல்கள் வருகிற போது என்ன செய்ய வேண்டும்? கண்ணை மூடிக்கொண்டு பயணிப்பதற்கு பெயர் அறிவன். அது அறிவே கிடையாது. அது எப்படி அறிவு? போட்டுக்கு தண்டவாளத்துல ரயில் அது வாட்டுக்கு போகும். அது அறிவன்று. அது மனிதன் உருவாக்கிய அறிவு. ஒருத்தங்க நிக்கிறான், ஒருத்த சிகப்பு கொடியை காட்டுறானா இங்க பிரேக் மிதிச்சா அவனை காப்பாத்தி போலாம், ஒருத்த மிதிக்கிறான் பாருங்க பிரேக். அதுதான் அறிவு. That's called அறிவு. That's knowledge. தயவு செய்து பிள்ளைகளுக்கு வாழ்க்கை அற்புதமானது என்று சொல்லுங்க. It's a blessing you bought. நம்ம எப்படி இருக்கோம்னா இந்த வாழ்க்கை வாழ்ந்துட்டு செத்து தொலைஞ்சா தேவையில்லைங்கிற மாதிரி. என்ன சுமையன்று வாழ்க்கை? உங்கள் ஆழ்மனதுக்கு நல்லா தெரியும் இது சுமை இல்லை. அப்படியே பொய்யாக பிள்ளையிடம் சுமையை போல சொல்லுகிறீர்கள். வாழ்க்கை என்பது பிரச்சனை நிறைந்தது என்று அப்பா அறிமுகப்படுத்துகிறீர்கள். நம்ம வீட்டுல இந்த அப்பாக்கள் அப்படித்தான் பிள்ளைங்க அறிமுகப்படுத்துவாங்க. அம்மாக்கள்லாம் குறிப்பாக ஆம்பளை பிள்ளைங்கலாம். அப்பா அவர் பாட்டுக்கு அப்பாவே இருப்பார் வீட்டுல. அப்பா வந்துட்டாரு, புக் எடுத்து வச்சு படிங்க. அப்பா வந்துட்டாரு, டிவி எல்லாம் ஆஃப் பண்ணுங்க. அப்பா வந்துட்டாரு, ஷூ எடுத்து உள்ள வைங்க. அப்பா வந்துட்டாரு, கதவை சாத்துங்க. அப்பா வந்துட்டாரு, யாரும் சாப்பிடாம படுத்து தூங்கிருங்க. ஆனா அந்த மனுஷன் நல்ல மனுஷன், பேசாம இருப்பார். அப்பாக்களுக்கு இந்த அதிகாரம் பிடிக்கும். ஆண்களுக்கு பிடித்திருக்கக்கூடிய அதிகார போதையை வைத்துக் கொண்டு ஆண் பிள்ளைகளுக்கு பக்கத்திலே வச்சுக்கணுங்கிறதுக்காக அம்மாக்கள் ஒரு உள்ளடி அரசியல் நடத்துவாங்க வீட்டுக்குள்ள. ஏன்னா நாளைக்கு என்ன 20 வருஷம் கழிச்சு என் புருஷங்காரெல்லாம் இல்லாம போனாலும் கூட என் புள்ளதான் என்ன காப்பாத்துவான்னு இன்னமும் இந்த அம்மாக்கள்லாம் நம்புறீங்க. உண்மையில சொல்ல போனா இன்னைய தேதியிலே நான் பாக்குறேன், ஆம்பளை பிள்ளைய வச்சு காப்பாத்துற அப்பா பிள்ளை அம்மா அப்பாவை விட பொம்பளை பிள்ளைய வச்சு காப்பாத்துற அம்மா அப்பாக்கள் தான் இப்ப நிறைய. ரைட்டா? அப்ப ஆண் பிள்ளையின் துணை என்றைக்கும் என்று நம்பிக்கொண்டிருக்கக்கூடிய ஒரு பெண் என்ன நினைக்கிறாள்? ஆண் பிள்ளையை தன் பக்கத்திலே வைத்துக் கொள்ள வேண்டும் என்று அப்பாவை வில்லனாக்குகிறார். அப்பாக்கள் அப்பாவிகள் பாவம், அவைகளுக்கு ஒண்ணுமே தெரியாது. அப்படியே பையன் பயந்து பரம்பரை பார்த்து அடே பெருமையா இருக்க, நம்மளை பார்த்து ஒருத்த பயப்படுறானப்பா அப்படின்னு. சும்மா போறப்பா ஏடா ஒழுங்கா படிக்கிறீங்க அப்படிங்கிறது. அவன் என்ன படிக்கிறான்னு கேட்டா இங்க டவுசர் வந்துடும். அதெல்லாம் தெரியாது. இப்ப முழுக்க கல்வி அதிகாரம் அம்மாக்கள் கையில் போயிடுச்சு. அம்மாக்கள் தான் பாடம் சொல்லி தராங்க, அம்மா தான் பள்ளிக்கூடத்துக்கு கூட்டியாராங்க. பேரண்ட்ஸ் டீச்சர்ஸ் மீட்டிங்ல அம்மாக்கள் தான் வர்றாங்க. அப்பாக்கள் சுதந்திரமாக இருப்பது போல சந்தோஷமாக ஒதுங்கிக் கொள்கிறாங்க. கிட்டையும் போக முடியாது. ஒருத்தரை படிக்கலன்னு சொல்லி ஒரு அம்மா வீட்டுல அடிச்சாங்கன்னா அப்பாக்கள் பக்கத்துல போய் கேட்க முடியாது. கேட்டா இதுல மட்டும் நீங்க தலையிடாது அப்படிமா. அதுக்கடுத்து சாப்பிடலன்னு அடிச்சா புள்ள சாப்பிட மாட்டேங்கிறான், நீ சாப்பிட்டான்னு வாயிலே குத்துறப்ப ஒரு அப்பங்காரன் போயிட்டு ஏமா அடிக்காதம்மா இதுல மட்டும் தலையிடாதுங்க. ஏமா ஒரு புருஷன் எதுலதான் தலையிடுவான்? எதுலையுமே தலையிடாதுன்னு ஒத்த வார்த்தையில சொல்றது போல எது பண்ணாலும் இதுல மட்டும் தலையிடாது, இதுல மட்டும் தலையிடாது. அப்ப உங்களுக்கு பிள்ளைகள் எப்படியாவது படித்தாக வேண்டும் என்று இருக்கிறது. ஆண்கள் இவ்வளவு நெருக்க மாட்டாங்க. ஆக்சுவலா சொல்ல போனா ஆண்களை பொறுத்த வரைக்கும் எல்லாவற்றையும் கடந்து வரட்டும். வாட்ஸ் ராங் என்று நான் இப்ப கூட பார்த்தேன். ஃபுல் அட்டெண்டன்ஸ் வாங்கின பிள்ளைகள்லாம் நிறைய பேர் பரிசு வாங்க. நான் படிச்சப்ப ஃபுல் அட்டெண்டன்ஸ் கிடைச்சா மட்டும் பரிசு கிடையாது தெரியுமா? எங்க ஸ்கூல்ல அப்படி ஒருத்தர் இருக்க முடியாது பாரு. எங்க பிரதர் அப்படி ஒருத்தர் இருக்க முடியாது. அவனுக்கு கல்யாணம், காது குத்து, உடம்பு சரியில்லாம போனது, மழை கூட விளையாட உங்களுக்குலாம். அப்போ ஒரு சர்டிபிகேட் வாங்குறதுக்காக உங்க வீட்டுல குத்துன்னு அனுப்பியிருக்காங்க. இந்த ஃபுல் அட்டெண்டன்ஸ் வாங்கின பிள்ளைங்க வீட்டுல அம்மாக்கள் என்ன பாடுபடுத்திருப்பீங்கிறத என்னால நினைச்சு கூட பார்க்க முடியல. அம்மா வயிறுலாம் வலிக்குதுமா, நோ 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 போய் ஃபுல் அட்டெண்டன்ஸ். இப்ப உங்க மேனேஜ்மெண்ட் நினைக்க இவனை கூட்டியாந்து இருக்க கூடாது. ஒண்ணு நினைச்சுக்கங்க, நீங்க நினைச்சாலும் சரி, அவர் நினைச்சாலும் சரி, எவர் நினைச்சாலும் சரி, நான் இங்க நின்று பேசல உண்மையத்தான் பேசுவேன். நீங்க கோச்சுக்கிட்டாலும் நான் கவலைப்பட மாட்டேன். ஐ டோன்ட் பாதர். I speak my mind. I don't mind what I speak. எனக்கு என்ன சரி என்று படுகிறதோ அதை பேசுவேன். என்ன பேசுகிறீங்க கவலைப்பட மாட்டேன். உங்களுடைய அனுதாபத்தையோ கைத்தட்டலையோ பெறணுங்கிறத பத்தி நான் கவலைப்படவே மாட்டேன். இந்த இடம் என்பது நீங்கள் எனக்கு கொடுத்த இடம். பாக்குறவங்களாம் ஏய் வாடா தம்பி அண்ணன் ஏன் கூப்பிடுறோம்? நம்ம வீட்டு பிள்ளை நம்புறதுனாலதான் கூப்பிடுறோம். இந்த உரிமை எனக்கு கிடைத்தது நீங்கள் என் மீது வைத்திருக்கிற அன்பால. இதை நான் துஷ்பிரயோகம் பண்ண மாட்டேன். உங்களுக்கு உண்மை மட்டும் தான் சொல்லுவேன். நீங்க திட்டினாலும் கேட்கா அதை பத்தி ஐ டோன்ட் பாதர். இப்ப பல விஷயம் நான் சொல்றது அப்ப புரியாது. ஆனா வீட்டுல போய் மல்லாக்கப்படுத்து விட்டத்தை பார்த்து யோசிக்கிறப்ப கரெக்டா தாண்டா தம்பி சொன்னான்னு தோணும். இந்த உலகை அழகானதாக அறிமுகப்படுத்துங்க. சிரமம் நீங்கள் கடந்து வந்த பாதையில் நிறைய கஷ்டம் இருக்கு சார். யாரும் இல்லைன்னா நாங்கெல்லாம் அந்த காலத்துல எவ்வளவு சிரமப்பட்டு தெரியுமா? எல்லாரும் சொல்லுவாங்க. அந்த காலத்துல நான் ஒரே ஒரு செருப்பு தான் வச்சிருந்தேன். நாங்களாம் ஸ்கூலுக்கு செருப்பே இல்லாம நடந்து போனோம். அது உங்க தலையெழுத்து. யாரும் என்ன பண்ண முடியும்? நாளைக்கு என் பிள்ளை சொல்லும் அல்லது என் பேர பிள்ளை என்ன சொல்லலாம், எங்க அப்பாட்ட எல்லாம் ஹெலிகாப்டரே இல்லையா, பாவம் ரொம்ப கஷ்டப்பட்டுக்காருங்க. அநேகமாக அந்த பிள்ளைங்களா பள்ளிக்கூடத்துக்கு ஹெலிகாப்டர்ல போகும். இது தொழில்நுட்ப வளர்ச்சிங்க. இட் இஸ் வெரி சிம்பிள். எல்லா வீட்லயும் பிள்ளைகளுக்கு ஸ்கூட்டி வாங்க கொடுக்கறதுக்கு வீட்டுல யார் ரெக்கமெண்ட் பண்ணா நீங்க பாருங்க, பெண் பிள்ளைகளுக்கு அம்மாக்கள் தான் பண்ணுவாங்க. அம்மாக்கள் தான். ஏன்னா எனக்கு இது கிடைக்கல, என் பிள்ளைக்கு கிடைக்கட்டும். ஆனா அவ போறது ஜன்னல் வழியா பார்த்துட்டு ஒரு பக்கம் சந்தோஷமா இருந்தாலும் பாரு இவ ஸ்கூட்டி எல்லாம் ஓட்டிட்டு போறா, நமக்கெல்லாம் கடைசி வரைக்கும் இது கிடைக்கல. வாழ்க்கையில ஒவ்வொரு தலைமுறைக்கும் ஒன்று கிடைக்கும். உங்களுக்கு கிடைத்த ஒரு ஆனந்தம் இப்போது இல்லை. அத்தை வீடுகளில் ஓய்வு இந்த பிள்ளைகளுக்கு இல்லவே இல்லையே, உங்களுக்கு இருந்துச்சுல. இவங்களுக்கு ஆண்ட்ராய்டு போன்ல ஒரு வாழ்க்கை இருக்கு, அது உங்களுக்கு இல்லாம இருந்திருக்கலாம். அவ்வளவுதான்.
இட் இஸ் வெரி, நீங்க திரும்ப 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 எல்லாமே எங்கிருந்து தொடங்குறதுன்னா இந்த வாழ்க்கையை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள் தொடங்குது. இது வாழ்வதற்கானதா, ஆடுவதற்கானதா, சாதிப்பதற்கானதா, இல்ல நொந்து போய் கிடக்கிறதுக்கானதா, எதுக்கானது? இதுலதான் இந்த பாசிட்டிவிட்டி நெகட்டிவிட்டி, நீங்க கேட்ட எல்லா தலைப்புக்கும் கீழே நான் பேசிக்கிட்டு இருக்கேன். அவங்களுக்கு ஒரு பாயிண்ட் வந்துட்டு